நான் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட 2 அரசுகளிடத்திலும் நான் வைக்கிற கேள்வி அதான். எனக்கு இந்த கூட்டணி, தர்மம், நீதி அதெல்லாம் கிடையாது. என் விவசாயிகளின் குரலாக இருந்தாலும், தொழிலாளர்களின் குரலாக இருந்தாலும், மீனவர்களின் குரலாக இருந்தாலும், மாணவர்களின் குரலாக இருந்தாலும், அது அப்படியே என் உள்ளத்தில் பட்டதை சட்டமன்றத்தில் எதிரொலிப்பேன். அப்படி எதிரொலிச்சுதான் பல பிரச்சனைகளுக்கு குறைந்தபட்ச இந்த நாடாளுமன்ற முறைமை, இந்த சட்டமன்ற முறைமையை பயன்படுத்தி ஒரு சிலதை சாதிச்சிருக்கிறோம். ஒரு சிலதை விரல் ஒரு 1000 பிரச்சனை இருக்குன்னா அதுல ஒரு 5 பிரச்சனை அரசுகள். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நாங்க இதை செஞ்சிட்டோம், இன்னைக்கு இந்த கனிம கொள்ளைகளை தடுத்து நிறுத்தணும் இருக்காங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கு, கண்ணுக்கு இறக்கலை. நீங்க போய் பாருங்க, இந்த தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இந்த எல்லையோர மாவட்டங்கள்ல மழையே கிடையாது. அழகா வெடி வச்சு, குண்டு வச்சு தகர்த்து சுக்கு நூறாக நொறுக்கி டாரஸ் லாரில ஏத்திக்கிட்டே போறான். நான் கன்னியாகுமரியில் போய் ஒரு போராட்டம் பண்ணி முதலமைச்சர்கிட்ட கொண்டு வந்து வீடியோவோட விஷுவலோட காமிச்சு, இந்த 40 சக்கரம், 50 சக்கரம், 60 சக்கரம் டாரஸ் வண்டிக்கெல்லாம் தடை உத்தரவு ஒன்று வாங்கினேன். நம்ம நீதி பரிபாலனை முறை பண்ற நீதிமன்றம் இருக்கு பாருங்க, அவன் இதெல்லாம் அண்டை மாநிலத்துக்கு கனிம வெள்ளத்தெல்லாம் தடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு எல்லாம் கிடையாது. நீ வேப்ப வெறும் 60 சக்கர லாரில கடத்திட்டு 120 சக்கர வண்டியிலே கடத்திட்டு போகணும், தீர்ப்பு வேண்டாம். யாரு இப்போ உயர் நீதிமன்றம் கர்நாடகத்தில் ஒரு ஆளு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படிதான் ஏழைக்கு ஒரு தீர்ப்பு, பணக்காரன் ஒரு தீர்ப்பு, பாட்டாளிக்கு ஒரு தீர்ப்பு, விவசாயிக்கு ஒரு தீர்ப்பு, சங்கராச்சாரியருக்கு ஒரு தீர்ப்பு, எஸ் வி சேகருக்கு ஒரு தீர்ப்பு, கட்சி ராஜாவுக்கு ஒரு தீர்ப்பு, நம்ம செய்யூர் விவசாயிகளுக்கு ஒரு தீர்ப்பு, அப்புறம் பரந்தூர் விமான நிலைய மக்களுக்கு ஒரு தீர்ப்பு. அதானி சகோதரி சொன்ன மாதிரி இன்னைக்கு 3 ரூபாய்க்கு அல்லது 5 ரூபாய்க்கோ கடல்ல பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறான். எப்படி? அதானிக்கும் அம்பானிக்கும். ஹைட்ரோ கார்பன் திட்டம், விவசாயிகளாம் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு வந்து நீங்க ரோட்ல எல்லாம் போராடுவீங்க, இல்ல சென்னை டெல்லிக்குள்ள போய் போராடுவீங்க, அப்ப கடல்ல எங்க வந்து போராடுவீங்க அப்படின்னு சொல்லி கடலையே நான் பிளாட் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம காளியம்மா சகோதரி சொன்ன மாதிரி இன்னைக்கு சென்னை துறைமுகம் பாழா போச்சு. இப்ப என் ஊரு கடல் பாழா போச்சு. பரங்கிப்பேட்டில் 2000 மெகாவாட் உற்பத்தி நிறுவனம் என்எல்சி இன்றைக்கு நம்முடைய கிரீன் பெஞ்சுன்னு சொல்றோம் அறிவிச்சிருக்கான். என்எல்சி தண்ணியால 250 மடங்கு பாதரசம் கலந்திருக்கு, காட்டுனியம் கலந்திருக்கு, மிக மோசமான டை ஆக்சைடுகள் வெளியாகுது. கண்டுபிடிச்சு பெண்களுக்கு கரு இருக்காதுன்றா, ஆண்மை அற்றுப்போவோம் ஆண்களுக்குன்றா. எதை பத்தி எங்களை ஆள்ற அரசு கவலை கொள்ள, அது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, கவலை கொள்ளல. என்ன செய்யறது? ஆக இந்த வழிகளை எல்லாம் ஒன்றாக்கித்தான் சகோதரி காளியம்மா சொல்றாங்க, மக்களாகிய நீங்கள் போராடுவோம், நமக்கான உரிமையை நாமே வென்றெடுப்போம், பிரிதொரு எவனும் நமக்கு பெற்றுக் கொடுக்க மாட்டான். நீ சதி சாதியா, கட்சியா, நீ மதமா, நீ பிரிஞ்சு கிடந்தா உனக்கான எந்த உரிமையும் கிடைக்காது. அரசியெல்லாம் கொஞ்சம் தூரம் ஒதுக்கி வச்சுட்டு நம்முடைய வாழ்வுரிமை பிரச்சனைகளில் நாம் ஒரே அணியாக, ஒரு குடையின் கீழாக நாம் திகழ வேண்டும்.